அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் ஒரு பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலை நீங்கள் வெள்ளிக்கிழமை ஃபஜர்ல நீங்கள் மறக்காமல் செஞ்சுருங்க. ரொம்பவும் சிறந்த ஒரு நேரம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது. ஜும்மாவுடைய தினம் ரொம்ப ரொம்ப வாரத்திலே சிறந்த நாளாக இருக்கும். அந்த சிறந்த நாளில் ஒரு சிறந்த சூறாவை கொண்டு நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். அந்த சூறா என்ன அப்படின்னா சூரா யாசீன். சூரத்துல் யாசீனை நாம் ஓத போகிறோம். சூரத்துல் யாசீனுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. இதை குறித்து நூல் திருமிதியில இடம்பெற்றிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒருவித இதயம் இருக்கிறது. குர்ஆனின் இதயம் சூரா யாசீன் ஆகும். ஒருவர் இதனை ஒரு முறை ஓதினால் அவருக்கு 10 தடவைகள் குர்ஆன் ஓதிய நன்மையை அல்லாஹு தாலா எழுதுகிறான். ரொம்ப ரொம்ப சிறப்பான இது. நம்மளால ஒரு குர்ஆனை ஒரே நாளில் நம்மளால ஓத முடியுமா? அது ரொம்ப ஒரு நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன தான் உட்காந்து ஒரு நாள் நம்ம குர்ஆன் முடிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனால் அந்த நன்மையை நம்ம இந்த ஒரு சூறா ஓதுவதன் மூலம் நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட சிறந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு சூறா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்மளுடைய பாவங்களுக்காகவும் சரி, நம்மளுடைய இம்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்காகவும் சரி, நம்மளுடைய எல்லா வகையான பிரச்சனைகளுக்காகவும் மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு சூறான்னு தான் சொல்லணும் சூரா யாசீனும். இந்த ஒரு சூறாவை நம்மளோட தேவை நிறைவேறதுக்காக நாம ஓத போறோம். இதை நம்ம எப்படி ஓதணும், எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா 41 முறை நீங்க ஓதணும். 7 நாட்கள். ஒரு நாள் 41 முறை அப்படின்னு கிடையாது. மொத்தமா நீங்க 41 முறை 7 நாட்குள்ள நீங்க ஓதி முடிச்சிருக்கணும். ஒரு நாளைக்கு 6 முறை அந்த அந்த அடிப்படையில் ஓதி ஒரு நாள் மட்டும் 5 முறையில் நீங்கள் ஓதுனீங்க. ஒவ்வொரு நாளும் 6 முறை, ஒரு நாள் மட்டும் 5 முறை, அந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 41 முறை ஒரு வாரத்தில் நீங்கள் ஓதி முடிச்சிட முடியும். 7 நாளில் நீங்கள் ஓதி முடிக்கணும். 41 முறை 83 வசனங்கள் கொண்ட சூரா யாசீனை. இதை நீங்கள் ஃபஜரில் நீங்கள் ஓதணும். ஜும்மாவுடைய ஃபஜர் அப்படிங்கும் பொழுது நம்ம ரொம்பவும் சிறந்தது. அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஜும்மாவுடைய ஃபஜரில் இந்த யாசின் ஓதுற அமலை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு வாரம் அப்படிங்கும்பொழுது நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் ஜும்மா, அதாவது வெள்ளிக்கிழமை ஃபஜரில் நீங்கள் ஜும்மாவுடைய தினத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து 7 நாட்கள் அப்படிங்கும்பொழுது வியாழக்கிழமை முடிவடையும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது ரொம்பவும் சிறந்த ஒன்று. உங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவையை மனசில் நினச்சிக்கிட்டு நியத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக அந்த தேவை உங்களுக்கு அந்த 7 நாள்லேயே நிறைவேறி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக பலன் கொடுத்த ஒரு சூறான்னு தான் சொல்லணும். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட்டாக நினச்சி ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஓதி பாருங்கள். 7 நாட்லேயே உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி அந்த தேவை நிறைவேறி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு ஓதுங்க. ஏன்னா நம்ம ஜும்மாவுடைய தினம் சிறந்த தினம். ஜும்மா தினத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் ஃபஜரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஜும்மாவுடைய நேரம் அப்படிங்கும்பொழுது ரொம்ப சிறந்த நேரமாக இருக்குல்ல, அப்போ நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம தேவைகள் நிறைவேறது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். விரைவாக நம்ம தேவை எதுவாக கபுலாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்காக தான் நான் சொன்னேன் 41 முறை 7 நாட்கள் சூரா யாசீன் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட தேவை என்னவோ அந்த தேவை நிறைவேறி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக பலன் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதன் மூலம் அவங்க ஓதி பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான கூடிய அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.